இந்த வீடியோவில் சாட்டர்டே அண்ட் சண்டே 2 டேஸ் ரொட்டீன் vlog தான் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் ஹஸ்பண்டோட அண்ணா ஃபேமிலி ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே 2 டேஸ் வந்து லீவ். ஸோ வந்துட்டு பேபியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இது ரெண்டுமே வந்துட்டு மார்னிங்கே ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் டே வந்து கண்டிப்பாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு என்னென்ன ஒர்க் வந்து கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். பிகாஸ் அவங்க வந்து மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே கையோடய வந்து லஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் டைம் இருந்தது. ஸோ அப்போ வந்துட்டு ஜூஸ் எதாவது ப்ரிஃபர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கவே டீ காஃபி மாதிரி ஏதாவது ஓகே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டப்போ டீயே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குட்டீஸ்க்கு மட்டும் பால் காய வச்சு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் எல்லாருமே டீ எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணலை வரதா. ஸோ வந்துட்டு நான் மார்னிங் என்ன பிளான் பண்ணியிருந்தோமோ அதுவே போயிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு இட்லி கார சட்னி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுவே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எக்ஸஸாக எதாவது ரெடி பண்ணணுமே அப்படின்றதுக்காக புட்டு அண்ட் இடியாப்பம் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த புட்டு இடியாப்பம் இதெல்லாமே வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுத்தா வேணால் எடுத்துப்பாங்களே தவிர இதுவே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு அந்த மாதிரி கொடுத்தா இங்கே கண்டிப்பாக யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, குட்டீஸும் இருக்காங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக இது ரெடி பண்ணோம் அப்படின்னா சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக புட்டு அண்ட் இடியாப்பம் தேங்காய் பால் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். அம்மா வீட்டில் இருந்தப்போ நாங்கள் இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்னா பச்சரிசி மாவு வந்து ஆட்டிட்டு அதில் இட்லி பாயில் பண்ணி எடுத்து அதை வந்து இடியாப்ப குழாயில் அந்த இட்லியை வச்சு பிழிஞ்சு எடுப்போம். அது டேஸ்ட் வைஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். பட் இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுக்காக இடியாப்பம் எனக்கு எப்போயாவது ரேராக தான் ரெடி பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக மோஸ்ட்டாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். அந்த டைமில் ஏதாவது உப்புமா அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது ரெடி பண்ணிப்பேன். ஸோ இங்கே எப்படின்னா அப்படியே மாவு வந்து பிசைஞ்சு அதை அப்படியே டேரெக்டாக பிழிஞ்சு அப்புறம் வந்து பாயில் பண்ணி எடுத்து வைக்கிற மெத்தட். பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புட்டு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம். கொஞ்சமாக நாட்டு சக்கரை தேங்காய் துருவன தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ் மாதிரி இடையில வந்து எடுத்துக்கிட்டோம். மார்னிங்கே ரைஸ் அண்ட் ரசம் ரெண்டுமே வச்சுட்டேன். ஸோ லஞ்சுக்கு 1 pot ரைஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக சாம்பார் சாதம் வச்சுட்டு அதோட கொஞ்சமாக அப்பளம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சில க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு கிச்சனில் எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. ஸோ ரூம் ஹால் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்டடி டேபிள் ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. ஒரு 5 to 10 days கிட்ட அதில் திங்ஸ்லாம் டம்ப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த மாதிரி கெஸ்ட் வர டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் ரிலேட்டடாக தான் நமக்கு கிச்சனில் அந்த மாதிரி ஒர்க் போயிட்டே இருக்கும். கெஸ்ட்டோட உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்காது. பட் முடிஞ்ச அளவு நான் எப்போவுமே கெஸ்ட் வராங்க அப்படின்னா ப்ரீவியஸாகவே ஒரு சில ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணிப்பேன். மில்க் வந்துட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். சடனாக வந்து டீ காஃபி ரெடி பண்ணணுன்னா ஒரு 2 to 3 minutes ரெடி பண்ணுற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில ஒர்க்லாம் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கெஸ்ட் கூடவே நம்மளும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பேபியும் நம்ம வந்து டேக் கேர் பண்ணிக்கணும். பட் அந்த டைமில் பேபியை டேக் கேர் பண்ணுறதுக்கான பேர்டன் நம்மக்கிட்ட இருக்காது. பிகாஸ் அவங்களே வந்து பேபியை என்கரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்றதுக்காக. இருந்தாலும் அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுப்பேன். பட் அன்றைக்கி சடனாக வந்துட்டாங்க அப்படின்றதுனால முடிஞ்ச அளவு வந்து ஒரு சில வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வந்து கடையிலே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்து சர்வ் பண்ணிட்டோம். அப்படியே vlog நெக்ஸ்ட் டே அம்மா வீட்டிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. ப்ரீவியஸ் டே ஈவினிங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டென்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஆக்சுவலாக சண்டே ஈவினிங் வந்து அகெயின் ரிட்டன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து கிளம்பணும். ஸோ எனக்கு வந்து ஒரு சில ட்ரெஸ்ஸஸ், ஸ்வெட்டர் அண்ட் சாரீஸ் இதெல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு போகணும். அம்மா வீட்டில் அது ஒரு சிலது திங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக அண்ட் ரொம்பவே மெஸியாகவும் இருந்தது ரூம்லாம். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான திங்ஸுமே வந்து பேக் பண்ணிகிட்ருந்தேன். ஒவ்வொரு டைமும் நான் வந்துட்டு எப்படின்னா ஒரு 6 months ஒன்ஸ் பேட்சாக ஒரு 15 ட்ரெஸ் இங்கே இருக்கும். 15 டாப்ஸ், குர்தாஸ் அந்த மாதிரி அண்ட் 15 சாரீஸ் கம்பல்சரி அம்மா வீட்டில் வச்சுப்பேன். அது ஒரு 6 months தான் மெயின்டைன் பண்ணுவேன். பிகாஸ் நான் அடிக்கடி இங்கே அதிகமாக ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வருவோம். ஏன்னா இந்த சைட்ஸ் தான் ரிலேட்டிவ்ஸ் வந்து எங்களுக்கு அதிகம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக ஒரு சில சாரீஸ் வச்சுப்பேன். அது 6 months தான் வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த சாரீஸ் எல்லாமே அப்படியே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு பேக் பண்ணிவிட்டு அண்ட் அகைன் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸை கொண்டு வந்து அம்மா வீட்டில் வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டீன் மாற்றி மாற்றி வச்சுப்பேன். ஏன்னா இங்கேயே ஒரே மாதிரி இருக்க மாதிரி போரிங்காக இருக்கும். அதனால நான் மாற்றி மாற்றி இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். அன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு இந்த சாரீ தான் வியர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து
இங்கே எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதை இங்கேயே வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு 2-3 சாரீஸ் வந்து அங்கே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி வியர் பண்ணாத சாரீஸ் இங்கே செட்டாக வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ண சாரீஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அண்ட் அங்கேயுமே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்க்கு நான் அதை வியர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிப்பேன். ரீசெண்டாக ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ப்ளவுசஸ் எதுவுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கல. பிகாஸ் எப்போ வேணால் நம்மளோட பாடி கண்டிஷன், நம்மளோட வெயிட் கெயின் ஆகிறது, லாஸ் ஆகிறது, அந்த மாதிரி மாறி இருக்குது. நான் மொத்தமாக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ண முடியறதில்ல அந்த ப்ளவுசஸ்லாம். அகெயின் வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் பிரித்து விட்டுற மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னா பத்திர ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மிஸ்மேட்ச் பண்ணி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தூபம் ஸ்டாண்ட் உட்டனில் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அகர்பத்தி ஸ்டாண்ட் இது ரெண்டுமே காம்போ பேக்காக நான் 199 சொல்லிவிட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹோம் எசென்ஷியல் திங்ஸ் அண்ட் ஒரு சில கிச்சன் எசென்ஷியல் திங்ஸில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மேரேஜ் ஆன ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் பண்ண மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரில் ஒரு 3 to 4 ஆர்கனைசர்ஸ் வந்து வேறு வெரைட்டியில் வந்து பார்ப்போம் இல்லையா. நான் வந்துட்டு ஒரு 4-5 வெரைட்டி பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒன்று பிக் பண்ணால் பரவாயில்ல, நான் 4மே ஆர்டர் பண்ணிடுறது, 4மே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கான திங்ஸுமே என்கிட்ட இருக்காது அதை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு. அண்ட் அதோட கெப்பாசிட்டியுமே ஃப்ரிட்ஜில் வந்து அந்த வாங்கின எல்லா திங்ஸுமே வந்துட்டு நான் ஏதாவது திங்ஸ் போட்டு வச்சா கூட அதெல்லாமே ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ண முடியாது. கிச்சன்லேயுமே இப்போ வந்து ஒரு 5 கண்டெய்னர்ஸ் இருக்குது, 6 கண்டெய்னர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 4 செட்டு 5 செட்டு வாங்கிடுறது. பட் திங்ஸ் எங்கே அவ்வளோ நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீட் இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் பண்ணியிருக்கேன். இன்னுமே அந்த திங்ஸ்லாம் வந்து லாஃப்டில் தான் இருக்குது. ஏன்டா வாங்கினோம். அதுவும் ஒரு சில கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஒரு சில ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்ஸ்லாம் இன்னுமே வந்து லாஃப்டில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஃப்ரூட் பேஸ்கெட்ஸும் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ ஓகே, ஒரு வருஷத்துக்கு ஒன்றா கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இப்போலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு வீட்டுக்கு தேவை அப்படின்னா மட்டும், அதுவும் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா யோசிச்சுட்டு தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் வந்து கம்பல்சரி நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். நேர்லேயுமே அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் ஷாப்ஸில் வாங்குறதுமே. ஸோ அதெல்லாமே இப்போ குறைச்சிட்ருக்கேன். ரூம்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் பேக் பண்ண வேண்டியதும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஆக்சுவலாக மழை கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் கிளைமேட் நார்மல் ஆகட்டும் அப்புறம் கிளம்பலாம். பிகாஸ் பேபி வச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பூலாம் கொஞ்சம் வந்து தோட்டத்தில் பூத்துருந்தது. அத்தை வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பேக் சைடில் அத்தை வீட்டோட தோட்டம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு சில பூலாம் இருந்தது. இது வந்து சாமிக்கு போடுவோம் இல்லையா, அந்த பூலாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். முடிஞ்ச வரைக்கும் ஊருக்கு போகும்போது லக்கேஜ் வந்து கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். பட் அதிகமாகிறதுக்கு ரீசனே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ், அதுவும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இங்கே அத்தை வீட்டு தோட்டத்தில், மாமா வீட்டு தோட்டத்தில் இருந்து. அண்ட் எங்கள் வீட்லேயுமே நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால முடிஞ்ச அளவு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்து பேக் பண்ணிப்போம். அதனாலே வந்து லக்கேஜ் அதிகமாகிடும். ஸோ இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.